அல்லாஹ் என்ற மிகப்பெருமதியான அருட்படை இரு கண்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த கண் பார்வையை கொண்டு நாளை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கணக்கிற்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த கண் பார்வை உள்ள நிலையில் எங்களுக்கு இந்த அல் குர்ஆனை ஓத முடியாமல் மனனம் செய்ய முடியாமல் கஷ்டப்படுகின்றோம். ஆனால் பிறப்பிலே கண் பார்வையே இழந்த நிலையில் இரு இளம் சிறார்கள் அல் குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றார்கள். தாயினுடைய வயிற்றிலே பிறந்ததில் இருந்து பெற்ற தாயை கூட பார்க்காத இளம் சிறார்கள் முழு குர்ஆனையும் மனனம் செய்திருக்கின்றார்கள். சகோதரர் அப்துல்லா, இவர் மாவடிப்பள்ளியினைச் சேர்ந்த சகோதரர். இவர் 2006ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 11ஆம் திகதி அப்துல் அமீர் மற்றும் அசீமா ஆகியோருக்கு மகனாக பிறந்த இவர் சிறு வயதிலே 6½ மாதமே ஆன ஒரு சிறு குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்து அல்லாஹ்வினுடைய நாட்டமாக இருந்தாலும் கூட வைத்தியர்களின் குறைபாட்டினால் இந்த சகோதரர் பல முயற்சிகள் இடம்பெற்றும் பிறப்பிலே பார்வை இழந்த ஒருவர். இருந்தாலும் இவருடைய ஆரம்ப கல்வியினை கிரீன் ஃப்ளவர்ஸ் ஸ்ரீலங்கா எனும் நிறுவனத்தில் பிரைல் எனும் குற்றெழுத்து முறையினை திறன்பட கற்றுக்கொண்டு இவர் தனது ஆரம்பகட்ட கல்வித்தரமான தரம் 1 தொடக்கம் 5 வரையான பாடசாலை கற்கை முறையினை மாவடிப்பள்ளி கமு அல் அஷ்ரப் மகாவித்தியாலயத்தில் கற்றுக்கொண்டதோடு இவர் வீட்டிலேயே தன்னுடைய குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவருடைய வீட்டிற்கு உலமாக்கல் ஹாஃபிதுகளை வரவழைத்து வீட்டிலே குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் மாவடிப்பள்ளி சாத் அரபு கல்லூரியில் மார்க்கபடத்தில் இவர் சேர்க்கப்பட்டு அங்கும் இவர் பயிற்றுவிக்கப்பட்டார். பின்னர் பாலமுனை மஹாசின் உலூம் அரபு கல்லூரியில் மாற்றப்பட்டு 25 ஜுசுக்களை அங்கு மனனம் செய்து செவிப்புலனின் உதவியோடு இவர் அங்கு மனனமிட்டு முடித்தவுடன் இதனைத் தொடர்ந்து சில வருடங்கள் மாவடிப்பள்ளி மன்பவுல் ஹிதாயா இஸ்லாமிய கல்லூரியில் இவர் தன்னுடைய அல் குர்ஆனுடைய கல்வியினை செவிப்புலனின் உதவியுடன் இவரும் கண் பார்வையற்ற நிலையில் முழு குர்ஆனையும் மனனம் செய்திருக்கின்றார். உலகத்தை பார்க்க வேண்டும் என்பது என் ஆசையல்ல, உலகமே ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அவருடைய ஆசை அவருடன் கேட்டபோது சொல்லியிருக்கின்றார். رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்றைய நிகழ்ச்சிக்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஊர் மக்களே, அதேபோல் இந்த ஏற்பாடினை செய்திருக்கின்ற இந்த ஊர் ஹாஃபிதுகளுடைய ஒன்றியத்தினுடைய தலைவர், செயலாளர், அதேபோல் இது வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தாய் ஒரு வார்த்தை சொல்வார், உலகத்தை பார்க்க வேண்டும் என்பது உன்னுடைய ஆசை அல்ல, இந்த உலகத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி நீ கவலைப்படாதே, உலகமே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு, உன்னை பார்த்து இறைவனை புகழ்கின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு விடயத்தை நான் அல் குர்ஆனை பாடமாக்கி இருந்தேன். ஆரம்பத்திலே கேட்டல் முறையிலே பாடமாக்கினேன். அதுக்கு பிறகு பிரைல் குர்ஆன் கற்கின்ற அந்த விடயம் ஆரம்பத்திலே குலியத்து சாத் அரபு கல்லூரியிலே ஓதி, பிறகு மஹாசினுல் உலூம் இஸ்லாமிய கல்லூரி என்ற மன்பவுல் ஹிதாயா இஸ்லாமிய கல்லூரியிலே அல் குர்ஆனை முடித்திருந்தேன். இறுதியாக அல் ஹாஃபித் மௌலவி NMM ஃபாரிஸ் தப்லிகஸ்த் அவர்கள் என்னுடைய மச்சான் அவர்களிடத்திலே அல் குர்ஆனை முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கெல்லாம் சொல்கின்ற விடயம், உலகத்திலே கண் பார்வை இழந்து எந்த சமூகம் எல்லாம் வீட்டிலே மறைக்கப்பட்டு வைத்திருக்கிறார்களோ, எந்த சமூகத்தினை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் சொல்லுகின்ற விடயம், உலகத்தில் கண் பார்வை என்பது, கண் பார்வை இல்லாமல் உலகத்திலே வாழ முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக வாழ முடியும். அது இறைவன் தந்திருக்கின்ற ஒரு அருள். உலகத்திலே இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்றோ இந்த உலகத்துள்ள விடயங்களை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட்டதில்லை. இறைவன் தந்த விடயத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் அல் குர்ஆனை பாடமாக்குகிற பொழுது நிறைய சவால்கள் என் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. அனைத்துக்கும் என்னுடைய பெற்றோர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்தினர்கள், எனக்கு கல்வி கற்றுத் தந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஊர் ஹாஃபிதுகளுடைய ஒன்றியம் அல் குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும், அல் குர்ஆனை முடித்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், இவர்களும் சமூகத்திலே சமமானவர்கள் தான் என்ற விடயத்தை நிரூபித்திருக்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும், நீண்ட ஆயுளையும் தேக ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும். ஒரு சில வருடங்களுக்கு முன் நிந்தவூரில் இருக்கின்ற நிந்தவூர் டுடே கூடிய முகநூல் பக்கத்திலே அவர்களுக்கும் இந்த நிந்தவூர் மக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்காக நானும் துஆ செய்கின்றேன். என்னுடைய எதிர்காலத்துக்காகவும் என்னுடைய எதிர்கால ஆசைகள் நிறைவேறுவதற்காகவும் நீங்களும் பிரார்த்தியுங்கள். இப்பொழுது அல் குர்ஆனை முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற ஓலவல் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்றேன். அல் குர்ஆனை மீட்டிக் கொண்டிருக்கின்றேன். கிர்தான் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய மோட்டிவேஷன் துறையிலே பயணிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறது. என்னுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற பிரார்த்தியுங்கள். இறுதியாக சொல்கின்ற விடயம், அல் குர்ஆனை அனைவரும் பாடமாக்க முடியும், எல்லாராலும் முடியும், முடியாத விடயம் எதுவுமே கிடையாது. அனைவரும் முயற்சி செய்தால், இறைவனிடத்திலே கேட்டால் நிச்சயமாக இறைவன் யாரையும் கைவிட மாட்டான், யாரையும் கேவலப்படுத்த மாட்டான். அதனால் என்ன தேவை வந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இந்த ஊரில் இருந்தும் இன்னும் பல ஹாஃபிதுகள் உருவாக்க வேண்டும், ஹாஃபிதுகளை கௌரவப்படுத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக என்னை இங்கு அழைத்த சிம்லி ஹாபிஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஊர் மக்கள் இங்கு இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்காகவும் நான் பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى الرحمن على العرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما وما تحت الثرى صدق الله العظيم. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்தது மாவடிப்பள்ளியைச் சேர்ந்த அல் ஹாஃபில் அப்துல்லா அவர்களுக்கான கௌரவத்தினை நிந்தவூர் ஹாஃபில்களுக்கான ஒன்றியத்தின் தலைவர் அல் ஹாஃபில் மௌலவி அஸ்ஹர் ஆதம் தப்லீகி அவர்களையும், அதே போன்று இன்றைய தினம் ஹுத்துபாவை நிகழ்த்திய ஹதீப் மதிப்புக்குரிய உஸ்தாத் அஷேக் அஸ்ஹர் இப்ராஹிம் ஹாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதனோடு ஹாஃபில்களுக்கான ஒன்றியத்தினுடைய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள், வந்திருக்கக்கூடிய ஹாஃபில்கள் அனைவரையும் முன்வந்து இந்த ஹாஃபிலுக்கான கௌரவத்தினை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இந்த கௌரவத்தினை வழங்கியமைக்கு எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரும் இந்த இரு ஹாஃபிதுகளையும் வாழ்த்தி பிரார்த்தனை செய்து வழி அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.